சீர்காழி வட்டாட்சியர் அலுவலகம் எதிரே குப்பை தொட்டியில் குவியலாக நூற்றுக்கணக்கான புகைப்படத்துடன் கூடிய வண்ண வாக்காளர் அடையாள அட்டைகள் கொட்டப்பட்டுள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் கமலக்கண்ணன் வழங்கிட கேட்கலாம். கமலக்கண்ணன், விரிவான தகவல். வணக்கம் ராதிகா. சீர்காழி தாலுகா அலுவலகம் முன்பு குப்பையில் குவியலாக கிடந்த வாக்காளர் அடையாள அட்டைகளால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகா அலுவலகத்திற்கு தினமும் ஏராளமான பொதுமக்கள் பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பாக வந்து செல்கின்றனர். இந்நிலையில் வழக்கம் போல் பொதுமக்கள் பட்டா மாறுதல், குடும்ப அட்டை வேண்டி விண்ணப்பம் செய்த வண்டல் மண் எடுப்பதற்காக அனுமதிக்கு பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பாக அலுவலகத்திற்கு வந்தனர். அதில் ஒரு சிலர் தாலுகா அலுவலகத்தில் போதிய கழிப்பிட கட்டிட வசதி இல்லாததால் தாலுகா அலுவலகம் முன்பு மறைவாக இருந்த இடத்தில் சிறுநீர் கழிப்பதற்காக சென்றனர். அப்போது தாலுகா அலுவலகம் முன்பு உள்ள குப்பையில் குவியலாக 1000க்கும் மேற்பட்ட புதிய வாக்காளர் வண்ண அடையாள அட்டைகள் கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளனர். அப்போது அலுவலகம் முன்பு நின்ற பொதுமக்களும் குப்பையில் கிடக்கும் வாக்காளர் அடையாள அட்டைகளை எடுத்தனர். அப்பொழுது ஒரு சிலரின் மனைவி, மகன் உள்ளிட்ட வாக்காளர் அடையாள அட்டை இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இது குறித்து பொதுமக்கள் சொல்லும் போது, வாக்களிப்பதற்காகவும் அடையாள அட்டைக்காகவும் அரசு ஆவணத்திற்காகவும் வாக்காளர் அடையாள அட்டை பெறுவதற்கு விண்ணப்பம் செய்தோம். ஆனால் இதனால் வரை சம்பந்தப்பட்ட வாக்காளர்களுக்கு வாக்காளர் அடையாள அட்டை கிடைக்கவில்லை. ஆனால் மாறாக தாலுகா அலுவலகம் முன்பு உள்ள குப்பையில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட புதிய வாக்காளர் அடையாள அட்டை கிடைப்பது மனவேதனை அளிக்கிறது. வாக்காளர் அடையாள அட்டை கிடைக்காதவர்கள் மிகுந்த வேதனையில் உள்ளனர். எனவே சம்பந்தப்பட்ட துறையினர் வாக்காளர் அடையாள அட்டையை குப்பையில் கொட்டிய பணியாளர் அல்லது அதிகாரி மீது உரிய துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தனர். ராதிகா, வாக்காளர் அடையாள அட்டை மயிலாடுதுறை அருகே குப்பை தொட்டியில் கொட்டப்பட்டிருக்கிறது. இது குறித்து துறை சார்ந்த அதிகாரிகள் விரைவில் நடவடிக்கை எடுக்க அப்பகுதி மக்கள் வலியுறுத்தி இருக்கின்றனர். இது குறித்தான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் கமலக்கண்ணன் வழங்கினார். தகவல்களுக்கு நன்றி கமலக்கண்ணன்.